ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழினி சமையல். இன்றைக்கி நம்ம தமிழினி சமையலில் சுண்டைக்காய் துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பவுல் சின்ன பவுல் அளவு சுண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதை நம்ம கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுண்டைக்காயோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த சுண்டைக்காயோடைய தோல் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஒயிட் கலர், ஒயிட்டும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே தெரியும். இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வதக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா காயை எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். இந்த சுண்டைக்காயை நம்ம குழம்பா கூட வச்சே சாப்பிடலாம், இல்லை தொகையெல்லாம் அரைக்கலாம், இல்லை நம்ம சட்னியாக கூட நம்ம பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துக்குங்க. இப்போ நான் அந்த சுண்டைக்காயை நல்லா ஆறட்டும். அந்த பவுல்லே நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னுட்டு பார்க்கலாம். திரும்பவும் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கலர் ரொம்ப ஒரு கோல்டன் கலர் தான் வரணும். நம்ம அனல் அதிகமாக வச்சு வறுத்தோன்னா ரொம்ப தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இந்த சுண்டைக்காய்லாம் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் சாதத்தில், ஃபுட்டில், இட்லியில் இந்த மாதிரி எதுலையாச்சும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் போல் 20 வெங்காயம் போல் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? பீரியட்ஸ் வரவே மாட்டேங்குது சில பேருக்கு. அப்படிலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம், இது எல்லாமே இது குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுண்டைக்காயை நம்ம போட்டு திரும்பவும் ஒரு 2-3 கிளறு அதில் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி, நம்மளோட உடலுடைய வெப்பநிலையை குறைக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. இது சைனஸ் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த துவைகளுக்கு தேவையான தேங்காய், நான் ஒரு 3 தேங்காய் பீஸ் சீவி எடுத்துக்கிறேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டவ் அனல் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த தேங்காயினுடைய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அது ரொம்ப வறுபடக்கூடாது. அதனால் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் இருக்கிற ஒரு பக்குவமான ஸ்டேஜுக்கு அந்த தேங்காயை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பிடும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்னி ஸ்டோனு, பித்தப்பை ஸ்டோனு, சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. இது கொலஸ்ட்ராலை குறைக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ துவையலுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டு அதை வந்து நம்ம இப்போது ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே வறுபட்டுடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ நல்லா அதை அரைச்சிக்கலாம். நல்லா வந்து அரையும் போதே வந்து கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு அந்த கொரகொரப்பாக பிடிக்காது, கொஞ்சம் எனக்கு வழுவழுன்னு இருக்கிற மாதிரி, இல்லை டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு கூட நல்லா வழுவழுன்னு இருக்க கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டே நல்லா மழமழன்னு அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபில் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு இப்போ நம்ம அதை நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம சுண்டைக்காய் துவையல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து வீட்டில் நீங்கள் நம்ம சேனலை வந்து சுண்டைக்காய் துவையல் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுண்டைக்காய் துவையல் வந்து நமக்கு ரெடி. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இருக்க துவையல் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே வந்து அள்ளி அந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான சுண்டைக்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வந்து நான் டிஃபனுக்கு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவையல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுண்டைக்காய் துவையல் சட்னி வந்து ஒரு டிஃபன் காம்பினேஷனுக்கு வந்து வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.